ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசிபெல்லாபாத் சாம்பார் ரைஸ் தான். வீட்லேயே மசாலா அரைச்சி பண்ணுறது ஈஸியாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நான் வந்து 1.5 டம்ளர் நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம், எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் ஊற வச்ச அரிசியை குக்கரில் இந்த மாதிரி டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம். இதில் வந்து பெரிய வெங்காயன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் ஒரு சின்ன துண்டு, கட்டி பெருங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன், சின்ன துண்டு பெருங்காயம். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், சமையல் எண்ணெய். அவ்வளோதான். இந்த அளவு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மூடிட்டு விசில் போட்டுருங்க. நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாம்பார் ரைஸ் வந்து தாளிச்சிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு பக்கம் ப்ரெஷர் அடங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து எண்ணெய்த்துக்கு ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த தாளிக்கிறதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காயையும் வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா காய்கறிலாம் நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கேன். பட்டாணியும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி. அவ்வளோதான். முருங்கைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. முருங்கைக்காய் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 2.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நான் 2.5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி வந்து சாம்பார் பொடி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காய், நம்ம போட்ட சாம்பார் மசாலா இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ப்ரெஷர் அடங்கிச்சு, அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். தான் சாதம் பருப்பும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துச்சு. தாளிப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முருங்கைக்காய் எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதையும் இதில் சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நான் மேலே வந்து பூந்தி போட்டு சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எந்த காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் கலருக்காக எதுவுமே சேர்க்கல. தேங்க்யூ.